अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ஸ்ரீ குருभ्यो நமः. பகவத்கீதை 2வது அத்தியாயம் 39வது ஸ்லோகம். ஏஷா தே அபிஹிதா சாங்கே புத்திஹ யோகே த்விமாம் ஸ்ருணு புத்யா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. அர்ஜுனன் பகவான் கிட்ட உபதேசம் கேட்க வந்தது சோகமோக நிவர்த்திக்காக. அப்படியானால் சோகத்தை மோகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தத்துவஞானந்தான், ஆத்ம தத்துவஞானந்தான் உபாயம். அப்படிங்கிறதுனாலே பகவான் அவனுக்கு அசோச்சான் அன்வசோச்சஸ்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு பல ஸ்லோகங்கள்ல ஆத்மா அழிவே இல்லாதது, அசங்கம் அப்படின்னு எல்லாம் நிறைய உபதேசம் பண்ணினார். அதுக்கப்புறம் ஒரு சமயம் இந்த ஆத்மா அழிவுள்ளது, பிறக்கக்கூடியது அப்படின்னு வச்சுண்டாலும் கூட நீ இப்போ அழக்கூடாது, இந்த யுத்தத்தை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு யுக்தி சொன்னார். அதுக்கும் அப்புறம் என்ன சொன்னார்னா ஸ்வதர்மம் அப்படி சாவேக்ஷ, அதாவது 31வது ஸ்லோகத்திலேருந்து 38வது ஸ்லோகம் வரையில் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, நீ உன்னுடைய தர்மத்தை பார்க்கணும், தர்மத்தை விட்டுவிடக்கூடாது. இது ரொம்ப வசதியான தர்மம், க்ஷத்ரியனுக்கு யுத்தம், தர்ம யுத்தம். ஆகையால இதை நீ அவசியம் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னார். சரி, இத்தனை விஷயங்கள் சொன்னாரு, இதுல எது அவர் முக்கியமா சொன்ன வந்த விஷயம் அப்படின்னு கேட்டா, தர்மத்தை நீ அவசியம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது இது நியாய விஷயம்தான், நியாயம்தான், நியாயமான விஷயம்தான். ஆனா அதை சொல்றதுக்கு வேற சாஸ்திரம் இருக்கு, தர்மசாஸ்திரமே இருக்கு. தர்மத்தை அவசியம் இந்த மாதிரி அவசியம் செய்யணும், அதை விடக்கூடாது அப்படிங்கறத அது இந்த சாஸ்திரத்துல சொல்ல வேண்டிய விஷயம்னு ஆகாது. அப்ப எது இந்த சாஸ்திரத்தை சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டா, மற்ற சாஸ்திரத்துல கிடைக்காதது, சொல்லப்படாதது இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது எதுவோ அதுதான் இந்த சாஸ்திரத்தை சொல்லப்பட வேண்டிய விஷயம். மற்ற சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்ட விஷயத்தை இந்த சாஸ்திரமும் சொல்றதா இருந்தால் அதுக்கு அனுவாதம் அப்படின்னு பேரு. மற்ற சாஸ்திரங்கள்ல சொல்லப்படாத விஷயம் இந்த சாஸ்திரத்துல சொல்லப்படுறதா இருந்தால் அதுதான் பிரதிபாதனம், பிரதிபாத்தியம்னு பேரு. அப்படி பார்க்கறச்சே ஆத்மா அழிவு இல்லாதது அப்படிங்கிற இந்த விஷயம் இருக்கே, இதுதான் வேதாந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை இங்க சுவாமி நிரூபணம் பண்றார் அர்ஜுனனுக்கு. அதுதான் முன்னாடி சொன்ன விஷயம். ஸ்வதர்மத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் அனுவாதமானது. இது தர்மசாஸ்திரத்துல சித்தமான விஷயம்தான், அதையே தான் நானும் சொல்றேன் அப்படின்னு. ஆக அது தர்மசாஸ்திர விஷயம். அது இதை சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப நடுப்புற ஸ்வதர்மம் பிச்சாவேக்ஷ சொன்னாரு, அந்த ஒரு போர்ஷனை நீங்க தனியா வச்சு விடணும். இது இங்க நிரூபணம் பண்ணப்பட்ட விஷயம் இல்லை. ஏன்னா இந்த விஷய நிரூபணம் பண்றதுக்கு வேற புஸ்தகம் இருக்கு, தர்மசாஸ்திரம் இருக்கு. அதுவே
இந்த விஷயத்தை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லி கொடுத்துரும். ஆகையால அது இந்த புஸ்தகத்துல நிரூபணம் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு வச்சிருந்தால், அப்ப எது இந்த புஸ்தகத்துல நிரூபணம் பண்ணப்பட்ட விஷயம்? அதை சொன்னாரே, ஆத்மாவுக்கு அழிவே இல்லை, அது நித்தியம், அது நாயம் ஹந்தி நஹன்யதே, அவிநாசித்து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் அப்படின்லாம் சொன்னாரோ இல்லையோ அந்த ஆத்மஸ்வரூபத்தை, அதுதான் இங்க சொன்ன விஷயம். இப்போ அதை உபசம்ஹாரம் பண்றார் இந்த ஸ்லோகத்துல. ஏஷா தே அபிஹிதா சாங்கே புத்தி. ஏஷா இப்போது சொன்னவேன், இப்போதுன்னு சொன்னா இந்த ஸ்வதர்மம் அபிச்சாவேக்ஷையை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி சொன்னது. தேனா உனக்கு, ஹே அர்ஜுனனே உனக்கு இப்ப சொல்லி கொடுத்தேனே ஒரு விஷயம், அதுக்குதான் சாங்கே புத்தின்னு பேரு. சாங்கியன்னா தத்துவம், ஆத்மாவுடைய ஸ்வரூபம் இருக்கே அதை தான் தத்துவம்னு சொல்றோம். பரமார்த்த வஸ்து எது பரமார்த்தமானதோ அதுதான் தத்துவம்னு சொல்லப்படும். இப்ப ஆத்மஸ்வரூபத்தை பத்தி நான் என்ன விஷயம் சொன்னேனோ இந்த ஞானத்துக்கு சாங்கிய ஞானம்னு பேரு. ஆத்ம தத்துவங்கிறது சாங்கியம். சாங்கிய புத்தி, சாங்கிய விஷயத்திலே என்ன சொல்லணுமோ அதை சொல்லிவிட்டேன். அபிஹிதா, அபிஹிதானா சொல்லியாச்சு. தே உனக்கு, ஏ அர்ஜுனா உனக்கு சாங்கியத்தை பத்தி சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்பா. சரி, இப்ப எதுக்கு அதை சொல்ற? சொல்லியாச்சுன்னா இல்ல வேற ஒரு விஷயம் சொல்ல போறேன். வேற விஷயம்னா என்ன? யோக விஷயத்துல சொல்ல போறேன். யோக விஷயத்துல நீ தெரிஞ்சுக்க வேண்டியத உனக்கு சொல்லி கொடுக்க போறேன். யோகே து இமாம் ஸ்ருணு. சாங்கியத்துல உள்ளதை சொல்லியாச்சு. நீ இந்த இடத்துல இப்ப யோகத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. ஆமா, தத்துவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒண்ணுமே வேண்டாமே சகாயத்துக்கு. அப்ப இந்த யோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா என்ன? எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? நான் யோகான்னு சொல்றேன், பாவம் எல்லாரும் ஏமாந்து போறா. யோகங்கிறது யோகம் இல்லை. நாம யோகான்னு சொல்றோமே அது இல்லை. யோக சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோமே அதுவும் இல்லை. இங்க என்னது யோகம்னு சொன்னா கர்ம யோகம். அதை யோகம்னு சொல்ற. கர்ம யோகத்தை பத்தி சொல்ல போறோம். கர்மயோகம்னா என்ன சொல்ல போறாருங்கிறத முன்னாடி சொல்றேன், அப்ப மனசுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். அதாவது கர்மானுஷ்டானம் பண்ணுவது. எப்படி கர்மானுஷ்டானத்தை பண்றதுன்னு சொன்னா, அந்த கர்மாவுடைய பலத்தை எதிர்பார்க்காமல் இது எனக்கு விதிக்கப்பட்ட கர்மா அதனால இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரார்ப்பண புத்தியா அதை அனுஷ்டானம் செய்வதற்கே இந்த அனுஷ்டானத்துக்கு பேரு கர்ம யோகம்னு பேரு. இது ஒரு யோகமா எடுத்திருக்கா கீதையில. அதை பத்தி மேல சொல்ல போறேன். இது எதுக்காக சொல்ல போறேன்னா, இந்த யோகம் இருக்கே, இந்த கர்மயோகம், இது அந்த சாங்கிய புத்தின்னு சொன்னோமே, அந்த சாங்கிய புத்தி ஞானம், தத்துவ ஞானம், அந்த தத்துவ ஞானம் வரத்துக்கு உபயோகப்படும். இது ஒரு சாதனமாக இருக்கும். அதனால அதுக்கு சாதனத்தை இப்ப உபதேசம் பண்றேன். சாங்கியமும் யோகமும் இங்க இல்லவே இல்லை. அந்த சப்தத்தை பார்த்து நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. சாங்கியம்னா அது ஒரு சாஸ்திரம், சாங்கிய சாஸ்திரமும் இருக்கு. யோகம்னா அது பாத்தஞ்சல யோக சூத்திரமும் இருக்கு. அதை இங்க கொண்டே வரக்கூடாது. அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சாங்கியம்னா ஆத்ம தத்துவம், ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம். இதுதான் இங்க சாங்கியம். அதை பத்தி உனக்கு தெரியப்படுத்த வேண்டியதை சொல்லிட்டேன். ஏஷாத்தே அபிஹிதா சாங்கே புத்தி. சாங்கிய விஷயத்தில் எந்த புத்தி ஞானம் என்ன விஷயம் நீ தெரிஞ்சுக்கணுமோ அதை சொல்லிட்டேன். யோகே து இமாம் ஸ்ருணு அப்படிங்கிறதுக்கு அந்த சாங்கிய ஞானம் உனக்கு வரணுமானால் அதுக்கு சாதனமாக தேவைப்படுகிற இந்த யோக புத்தியை உனக்கு உபதேசிக்க போகிறேன். இப்போ யோகம்னு எதை சொல்றாரோ அதுல இவனுக்கு ஒரு ருச்சி உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக, இல்லாட்டா அதை அனுஷ்டானம் பண்ண மாட்டான். கர்மானுஷ்டானத்தை பண்ணுன்னு எத்தனை சொன்னாலும் யாரு கேட்கிறாரு? சாஸ்திரம் பாட்டு சொல்லிட்டே இருக்கு, சந்தியாவந்தனம் பண்ணுன்னு, ஆனா கேட்டுட்டு போயிடுறான். அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை கொஞ்சம் நிறைய பிரசம்சை பண்ணணும் அப்படின்னு பார்த்தார். எதை நிறைய பிரசம்சை பண்ணணும்? சாங்கியத்தை இல்லை, யோகத்தை, கர்மானுஷ்டானத்தை.
அப்ப அந்த கர்மானுஷ்டானத்தை பிரசம்சை பண்றதுக்காக ஒரு 5-6 ஸ்லோகம் 4-5 ஸ்லோகம் மேல வருது. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். புத்தியா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரகாசியசி. இப்ப நான் ஒரு புத்திய பத்தி சொல்ல போறேனே, சாங்கிய புத்தி வரத்துக்கு காரணமான யோக புத்தின்னு அதுக்கு பேர் வச்சேனே, யோகே புத்திஹி அப்படின்னு, யோக விஷயத்துல உள்ள ஞானம் அப்படின்னு. இது இருக்கே, இந்த புத்தி யோ புத்தியா யுக்தா, இந்த புத்தியோடு கூடினவன். ஏ அர்ஜுனா, உனக்கு இந்த யோக புத்தி கிடைச்சுடுத்து அப்படின்னு வச்சுட்டேன்னு கிடைச்சுடுத்துன்னு சொன்னால், கிடைக்குமானால் நீ புத்தியா யுக்தா. அப்ப என்ன ஆகும்னா, நீ இந்த கர்மபந்தம் பிரகாசியசி. இந்த கர்மபந்தம் இருக்கே, அதாவது கர்மா தானே உன்னை மறுபடியும் பிறக்க செஞ்சு பந்தத்துக்கு ஆளாக்குறது. அதனால கர்மாவே பந்தம். தர்மமும் சரி அதர்மமும் சரி ரெண்டுமே பந்தம். அந்த பந்தத்தை நீ விட்டு விடுவாய். அதாவது பந்தம் உன்னை விட்டு விடும். இந்த ஞானம் நான் சொல்றபடி இப்ப கர்மயோகத்துல ஒரு புத்தியை பத்தி சொல்ல போறேனே, கர்மயோகத்தை பத்தி சொல்ல போறேனே, இத தெரிஞ்சுண்டு நீ அனுஷ்டானம் பண்ணினேயானால் நீ கர்மபந்தத்திலே இருந்து விடுபடுவாய். புத்தியாயுக்தோ யயா பார்த்த, எந்த ஒரு புத்தியாலே, கர்ம யோக புத்தியாலே நீ கர்ம பந்தம் பிரகாசிய, கர்மாவால ஏற்படக்கூடிய பந்தம் இருக்கே, அந்த கர்ம பந்தத்தை இல்லாமல் செய்து கொள்ள முடியும். எப்படி? கர்மானுஷ்டானம் பண்ணி கர்மாவே இல்லாம பண்ணிக்கிறது. இப்ப ஆச்சரியமா தெரியுது. அதனாலதான் இதை விசேஷமா சொல்றேன், கர்மபந்தம் பிரகாசிய. அது மாத்திரம் இல்லை, இந்த கர்மானுஷ்டானம்ங்கிற யோகத்தை பத்தி இன்னும் ஒரு விஷயம் தெரிவிக்க வேண்டியிருக்கு. அடுத்த ஸ்லோகத்துல அதை சொல்றார். நேஹாபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமபி அஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத். இஹ, இந்த கர்மயோகானுஷ்டானம் இருக்கே, இதிலே ந அபிக்கிரமநாசா அஸ்தி, அபிக்கிரமநாசா நாஸ்தி. அபிக்கிரமநாசம்னா என்ன? செய்தது வீணா போறது, செய்தது வீணா போறதுங்கிறது கிடையாது. அதாவது சில சமயம் என்ன ஆகும்னா, நம்ம சில காரியங்களை ஆரம்பிப்போம், ஆரம்பிச்சு சிரமப்பட்டு பாதி பண்ணிட்டு இருப்போம், அங்கேயே விட்டு போடுவோம். விட்டு போச்சுன்னா பண்ணினத்துக்கு என்னன்னா ஒண்ணும் இல்லை, நீ பூரா பண்ணலையோன்னா ஒண்ணும் கிடையாது அப்படி விடுவான். அதனால ஆரம்பிச்சு முடிச்சாதான் ஏதாவது பலம் வரும். முடிக்காம பாதியில விட்டுட்டோம்னா அவ்வளவுதான், வீணா போயிடும். இதுக்கு அபிக்கிரம நாசம்னு பேரு. ஆரம்பித்தது வீணாக விடுறது அப்படின்னா, அந்த ஆரம்பம் பண்ணினத்துக்கு ஆரம்பித்த இதனுடைய பலன் கிடைக்காம போறது. முடிக்க முடியாததுனாலே ஆரம்ப நிலையிலேயே இருந்த அந்த ஒரு காரியம் பலத்தை கொடுக்காமல் போறது இருக்கே, அதுக்குதான் இங்க விநாசம் அப்படின்னு பேரு. ஆனா இந்த கர்ம யோகம் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்க ஆரம்பிச்சு முடிக்கிறீங்களோ முடிக்கலையோ அதை பத்தி கவலையே இல்லை. இங்க விநாசமே கிடையாதுன்னு. அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்றீங்களோ அதுக்கு கை மேல பலன் உண்டு. பூர்ணமா பண்ணினா பூர்ண பலம் உண்டு, பாதி பண்ணினா பாதி பலம் உண்டு, கால்வாசி பண்ணினா கால் பலம் உண்டு. எப்படியுமே அது வேஸ்ட் ஆகாது. இதை சொல்றார், நேஹ அபிக்கிரம நாசோஸ்தி. ஆரம்பிச்ச விஷயத்தை பண்ணி முடிக்கலே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பலம் இல்லாம போகிறது இந்த கர்மயோகத்தில் கிடையாது. அப்புறம் இன்னொன்னு சொல்றார், நேஹாபிக்கிரம நாசோஸ்தியாச்சு. பிரத்யவாயோ ந வித்யதே. பிரத்யவாயம்னு சொன்னா, சில காரியங்கள் நல்லதுக்காக நம்ம பண்ணுவோம், ஆனா அதுல இருந்து ஒரு கெடுதல் சேரும், வேண்டாத விஷயம் ஒண்ணு சேரும். அது நமக்கு அனிஷ்டத்தை கொடுத்துரும். அதுக்குதான் பிரத்யவாயம்னு பேரு. அப்ப என்னாச்சு, சில காரியங்கள் நாம பண்ணினத்தினால கூட அனிஷ்டம் வந்துடுறது. அதை மறுக்கவே முடியாது. பல காரியங்களும் அனுபவத்துல தெரியும், பண்ணினேன் அதனாலதான் அந்த மாதிரி தப்பாயிடுச்சு அப்படின்னு. ஆனா இது அப்படி இல்லை. இந்த கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணினதுனாலே
உனக்கு எந்த விதமான அனிஷ்டமும் கிடையாது. சில சமயம் இது பாஷகாரர் வந்து உபதேசம் இதுக்கு திருஷ்டாந்தம் கொடுக்குறாருன்னா சிகித்சாவத்து அப்படின்னு சொல்றார். ஒரு ரோகத்துக்கு வைத்தியன் சிகிச்சை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ரோகத்தை போக்குறதுக்காக ஒரு மருந்து கொடுப்பான். ஆனா அந்த மருந்து சாப்பிட்டதுனால வேற ஒரு அனர்த்தம் நமக்கு வந்து சேரும். அதை கேட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்னுடைய ரோகத்தை போக்குறதுக்கு இந்த மருந்து தான் மருந்து, அதான் சாப்பிட சொன்னேன், அதுக்கு நீ வேற மருந்து பார்த்து போட்டுடுவான். அப்ப என்ன ஆகும்? ஒரு ரோகத்தை போக்குறதுக்காக நம்ம சிகிச்சைன்னு சொல்லி ஒரு மருந்து சாப்பிட்டு இருக்கோம். ஆனா இதனால சைடு எஃபெக்ட்னு சொல்லி வேற ஏதோ ஒரு தப்பான பலம் கூட வரத்துக்கு முடியும். அப்படி வரலாம். ஆனா இங்க அப்படி இல்லை. இந்த கர்மயோகத்திலே நீங்க அனுஷ்டானம் பண்ணினீங்களானால் அது பண்ணினத்தினாலே உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் வராது. இதுதான் சொல்றாரு, பிரத்யவாயோ நவித்யதே. சிரமம் வரலாம், வந்தால் இது பண்ணினத்தினாலதான் வந்ததுன்னு நினைக்கவே வேண்டாம். இதனால வரக்கூடிய கஷ்டம் எதுவும் கிடையாது. பண்ணின கர்மயோகத்துக்கு பலம் இல்லாமல் போகாது, நிச்சயமா பலம் வரும். அது மாத்திரம் இல்லை, இது நமக்கு ரொம்ப சுரக்ஷை. இதனால அனர்த்தமே வராது. கர்மயோகத்தினாலே சுத்தமா வராது. அது மாத்திரம் இல்லை, ஸ்வல்பமபி அஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயா. நீங்க எத்தனையோ கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு கேளு, அதுல ஏதோ 1-2 அனுஷ்டானம் வந்து ஈஸ்வரார்ப்பண புத்தியா பலத்துல ஆசை இல்லாம பண்ணினால் கூட அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு பலத்தை கொடுத்து பெரிய பயத்திலேருந்து காப்பாத்துங்கிற. மகதோ பயா திராயத்தே. மகத்தான ஒரு பயத்திலேருந்து உங்களை காப்பாத்தி விட்டுடும். மகத்தான பயம்னா என்னது? எத்தனையோ பயம் இருக்கு, இது ஒரு ரொம்ப பெரிய பயம் அப்படிங்கிறார். அது என்னதுன்னா சம்சார பயாத்துன்னு சொல்லிட்டோம். மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லையோ? யாருக்கு இருக்கு? தெரியாத வாழ்க்கையில மறுபடியும் ஜென்மா வருங்கிறதே அந்த சமயத்துல தெரியும். அந்த பயம், அந்த பயத்தை போக்கக்கூடியது. இது எவ்வளவு அனுஷ்டானம் பண்ணோமோ அந்த அளவுக்கு நமக்கு சித்தம் சுத்தமாகும். நம்மளுடைய மனசு சுத்தமாச்சு அப்படின்னு சொன்னா, ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே அது சுத்தமாச்சுன்னு சொன்னா அதுல தத்துவ ஞானம் ஸ்புரிக்கும். தத்துவ ஞானம் ஸ்புரித்தால் அஜ்ஞானம் நிவர்த்தியாகும். அஜ்ஞானம் நிவர்த்தியாச்சுன்னா மேல் கொண்டு பந்தம் இருக்காது, முக்தி. இந்த கிரமத்திலே இந்த கர்மயோகத்தை நீங்க எத்தனை அனுஷ்டானம் பண்றீங்களோ அதுக்கு தகுந்தா போல சீக்கிரமா சித்தம் சுத்தியாகி மோக்ஷம், அதாவது பந்தத்திலிருந்து விடுபடலாம். இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னார், புத்தியாயுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. இந்த கர்மயோக புத்தியோடு நீ இருந்தேயானால், இந்த புத்தியோடு இருக்கிறதுனா இதப்படி நீ இருந்தேன்னு சொன்னால் நீ கர்ம பந்தத்தையே இல்லாமல் செய்து விடலாம். ஆனா கர்ம யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா மேல சொல்ல போறார், இன்னும் சொல்லல. அதனுடைய பிரசம்சை தான் இப்ப பண்ணிட்டு இருக்கார். அதனுடைய மகாத்மியம் என்ன ஒரு மகத்துவம் இருக்கு அதை தான் சொல்லிட்டு இருக்கார். அந்த பலத்தை எதிர்பார்க்காமல் நமக்கு விதிச்ச கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிடுறதுதான் கர்மயோகம். இதுக்கு ஈஸ்வர நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரார்ப்பண புத்தியா அனுஷ்டானம் பண்றது. இந்த அனுஷ்டானம் இருக்கு, இதுக்கு கர்மயோகம்னு பேரு. இந்த கர்மயோகத்திலே நீங்க எவ்வளவு கர்மாவை அப்படி அனுஷ்டானம் பண்றீங்க அப்படிங்கிறது நீங்க கவலைப்பட வேண்டாம். எத்தனை பண்ணாலும் சரி, அது உங்களுக்கு நல்லது. இங்க ஆரம்பிச்சு முடிக்கல அப்படிங்கிறதுக்காக நித்தியம் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா கர்மயோகமா அனுஷ்டானம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கவலையப்பட வேண்டாம். பண்ணின அளவுக்கு பலன் தாராளமா உண்டு. ஆரம்பிச்சு முடிக்காததாலே பலன் கிடைக்காம வீணா போயிடும் பண்ணினது அப்படின்னு நினைக்கவே வேண்டாம், அதுக்கு இடமே இல்லை. இந்த மாதிரி கர்மானுஷ்டானம் பண்றதுக்கே இது உங்களுக்கு எந்த ஒரு அனர்த்தத்தையும் ஏற்படுத்தாது. அது மாத்திரம் இல்லை, 1-2 எத்தனை அனுஷ்டானம் பண்ணாலும் அந்த அனுஷ்டானத்துக்கு தகுந்தா போல உங்களுக்கு பெரிய பயத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். திராயத்தே மகதோ பயாத். அதனால அவசியம் கர்மானுஷ்டானத்தை பண்ணு அப்படின்னு அர்ஜுனன் பார்த்து சொல்றார். அதுவும் இப்போ உபஸ்திதமா இருக்கிறது அவனுக்கு தர்ம யுத்தம். தர்ம யுத்தத்தை நீ அனுஷ்டானம் பண்ணும்போது அதனுடைய பலமான விஜயத்தையோ
இல்ல வேற ஒரு பலத்தையோ ராஜ்யத்தையோ ஆசைப்பட்டு நீ அனுஷ்டானம் பண்ணேன்னு சொன்னால் அப்ப அது காமிய கர்மா, அது உனக்கு பயத்தை கொடுக்கும். ஆனா இது எனக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மா, இதுல இருந்து வரக்கூடிய பலத்துல எனக்கு ஆசை பங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பலத்தை பத்தி எதிர்பார்க்காமல் கேவலம் ஈஸ்வரார்ப்பண புத்தியா இதே அனுஷ்டானம் பண்ணினா உனக்கு கர்ம பந்தம் பிரகாசியசி, உனக்கு கர்ம பந்தமே விட்டு போகும், பெரிய பயத்திலேருந்து இது உன்னை காப்பாற்றும். இதனால உனக்கு சித்த சுத்தி நீ அந்த சாங்கிய புத்தின்னு சொல்லப்பட்ட ஆத்ம ஞானத்தை அடைய முடியும். சோகம் அப்புறம் வரவே வராது. இதைத்தான் இங்க சொன்னார். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல இந்த கர்ம புத்தி இருக்கோ இல்லையோ, கர்ம புத்தி, கர்ம யோகம் சாங்கியம், இந்த ரெண்டு புத்தியுமே கொஞ்சம் வசத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டை தவிர்த்து பாக்கி எல்லா புத்தியும் ஒரு நிலையில்லாதது அப்படின்னு சொல்லி நிந்திக்கிறார். மத்தத்தை நிந்த பண்றதுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டா, இத பிரசம்சை பண்ணணும். மற்றதெல்லாம் நிந்த பண்றதுக்கு தாற்பயம் இல்லை. நகி நிந்தா நிந்தியம் நிந்தித்தும் பிரவர்த்தா அபிது ஸ்துத்தியம் ஸ்தோத்தும் அப்படின்னு ஒரு நியாயம். ஒருத்தரை நிந்த பண்றதுங்கிறது அவன் மோசமானவன் சொல்றதுக்காக இல்லை, அப்படி இல்லாதவன் வசத்தி அப்படின்னு சொல்றதுக்காக நிந்த பண்றது. நிந்திக்கிறதுனால நமக்கு ஒன்றும் லாபம் இல்லை. எதுக்காக அவனை போய் நிந்திக்கணும்? இவனை நிந்திக்கணுங்கிற தாற்பயம் இல்லை. இந்த மாதிரி இல்லாதவன் இன்னொருத்தன் இருக்கானே, அவனை வசத்தி சொல்றதுக்காக இவனை நிந்திக்கப்பட்டது. அதே மாதிரி இங்கேயும் வச்சுக்க வேண்டியது. இப்போ நமக்கு தெரிஞ்சு சாங்கே புத்திஹி யோகே புத்திஹி அப்படின்னு ரெண்டு விஷயத்த சொன்னார். ஒண்ணு ஆத்ம தத்துவ சாட்சா்காரம், அதாவது தத்துவ ஞானம். இன்னொன்னு அதுக்கு உபாயமாக கர்ம அனுஷ்டானம். இந்த ரெண்டையும் தீர்மானமா பண்றதற்கே இதை தவிர்த்து பாக்கி எந்த புத்தியுமே இதுக்கு ஈடாகாது, நிலைச்சது ஆகாது அப்படிங்கிறத மேல சொல்றார். விவசாயாத்மிகா புத்தி ஏகா இஹ குருநந்தன பகுஷாகாஹ்யனந்தாஷ்ச புத்தயः அவ்யவசாயினாம். விவசாயாத்மிகா புத்தி, விவசாயம்னா நிச்சயம் அப்படின்னு வச்சுக்கோ. நிச்சயாத்மகமான ஞானம் அப்படிங்கிறது ஏகா இஹ, ஒன்னே ஒண்ணுதான். எது இப்ப சொன்னோமே இதுதான். இப்ப சொன்னது என்ன? ரெண்டு சொன்னோம். ஒண்ணு சாங்கிய புத்தி தத்துவ சாட்சா்காரம், அதுவும் நிலைச்சு நிற்கக்கூடியது. விவசாயாத்மிகா புத்தின்னு அதுக்கு பேரை கொடுத்தார். அதாவது தீர்மானம் கொஞ்சம் கூட மாறுதல் அடையாது. அந்த எந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டோமோ அதுல கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. எப்படி தெரிஞ்சுட்டோமோ அப்படியே எப்போதும் யதார்த்தமா இருக்குன்னு சொன்னா அதுதான் நிச்சயாத்மகமான புத்தின்னு சொல்றது. விவசாயாத்மிகா புத்தின்னு சொல்லி அந்த அர்த்தத்துல தான் இங்க பிரயோகம் பண்ணியிருக்காரு இந்த பதத்தை. அப்பேற்பட்ட புத்தியானது இந்த ஆத்ம தத்துவ சாட்சா்காரம்ங்கிற ஞானம் ஒண்ணு. அதே சமயத்துல இந்த கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்றது நிச்சயம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒண்ணு. யோகே புத்தி நம்ம சுருக்கமா சொல்றதுக்கு சாங்கிய புத்தி யோக புத்தி அப்படிங்கிற சப்தத்தால இந்த ரெண்டையும் நம்ம சொல்லுவோம். யோக புத்தியை பத்தி மேலதான் சொல்ல போறார், இன்னும் சொல்லல. அதை பத்தி அதை வசதியா சொல்லி அப்புறம் அது என்னதுன்னு சொல்ல போறார். இப்ப இது ஒண்ணுதான் விவசாயம்ங்கிற புத்தி, விவசாயாத்மிகா புத்தி. அதாவது அசைக்க முடியாத தீர்மானமான புத்தி இதுதான். வேற எதுவுமே தீர்மானம் சொல்ல முடியாதுங்கிறார். ஹே குருநந்தனா, கௌரவ சிரேஷ்டனே, அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவனே அர்ஜுனா, இதை தவிர்த்து பாக்கி யாருமே அவ்வியவசாயின்னு விட்டார். அவ்வியவசாயி, இந்த நல்ல புத்தி இல்லாதவர்கள். அவ்வியவசாயினாம் புத்தயா பகுஷாகாஹ ஹி அனந்தாஷ்ச, பகுஷாகா ஹி அனந்தாஷ்ச. இந்த ரெண்டை விட்டுட்டு பாக்கி எதை வேணாலும் பாரு, அவகிட்ட ஒரு தீர்மானம் இருக்காது. இப்படி படலாமா, இதுக்கு இந்த மோட்சத்துக்கு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு வழியை காமிச்சிருவா. இங்க போயிட்டே இருக்குது, அந்த வழி இதை விட சுலபமா இருக்கே, அப்படி அது கூட மோட்சத்துக்கு போகலாம் போல இருக்கே. சரி, நீங்க அங்க போறச்ச இன்னொன்னு காமிச்சிருவா. இப்படி பகு சாக்கா, ஒரே வழின்னு சொல்றதுக்கு இல்லை. இங்கதான் ஏகா விவசாய புத்தி, ஒரே வழிங்கிறது இங்கதான் இருக்கு. அங்க ஒரே வழியா இல்லை.
அவளுடைய புத்தியானது நிலைச்சு இல்லை, அதனால விவசாயாத்மகமாக இல்லை. அது அனந்தம். எத்தனை வழி சொல்றா, எத்தனை ஒண்ணுமே கணக்கு பண்ண முடியாது. ஆனா எதுவுமே வழி இல்லைங்கிறது தான் வாஸ்தவம். பகுஷாகாஹி அனந்தாச்ச புத்தயா அவ்யவசாயினாம். இந்த யோக புத்தி சாங்கிய புத்தி இல்லாதவர்களுக்கு எந்த புத்தி இருக்கோ அந்த புத்தி எதுவுமே நிலைச்சது இல்லை. அது விவசாயாத்மகமான புத்தி கிடையாது. அது எல்லாம் விபரீத புத்தி. அது ஒரே மாதிரி இருக்காது. இவன்ட்டு கேட்டா ஒண்ணு சொல்லுவான், அவன்கிட்ட கேட்டா அதே விஷய பிரச்சனத்துக்கு வேற பதில் சொல்லுவான், வேற விஷயத்த வழி காமிச்சிருவான். இப்படியாக அது எல்லாமே நம்மளை எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு கேட்டா நித்திய சம்சாரத்துல கொண்டு போய் விடும். மறுபடியும் புனரபிஜனம் புனரபிபரணங்கிறது இன்னும் கொஞ்சம் நீண்டு போகும் அந்த வழியில போனவளுக்கு. நான் சொல்லக்கூடிய வழியானது சம்சார பந்தத்தை நிவர்த்தி பண்ணும். இந்த வழிகள்லாம் சம்சார பந்தத்தை இன்னும் கொஞ்சம் நீட்டி விடும். இதுதான் விசேஷம். இது எத்தனை இருக்கும், எத்தனை புத்தி அப்படின்னா எத்தனைன்னு கணக்கே கிடையாது, அத்தனை இருக்கு. அனந்தாஷ்ட புத்தயா அவ்யவசாயினா. இந்த அவ்யவசாயிகள்லாம் எப்படி சொல்றாங்கிறத உதாரணம் சொல்லி காமிக்கிறார். இப்படி சொல்லுவாப்பா, ஆனா நீ ஏமாந்து போக கூடாது. அவ பேசுற பேச்ச பார்த்தா மயக்கம், ரொம்ப அழகா பேசுவா, ஆனா அதை பார்த்து ஏமாந்து விடக்கூடாதுங்கிறத மேல் கொண்ட 2 ஸ்லோகத்துல சொல்றார். யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் பிரவதந்தி அவிபஷ்சிதः வேதவாதரதாக பார்த்த நான்யதஸ்தீதி வாதினः காமாத்மான ஸ்வர்கபராக ஜன்மகர்ம பலப்பிரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி. 3வது ஸ்லோகமும் சேர்த்து படிச்சு விடுறேன். போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா அபஹிருத சேதசாம் விவசாயாத்மிகா புத்தி சமாது நவிதீயதே. அவ்யவசாயினாம்னு ஒரு பதம் போட்டார். இந்த விவசாயாத்மிகா புத்தின்னு ஒண்ணு சொன்னோமே, இது யாருக்கு இல்லையோ அவதான் அவ்யவசாயி. அவ ஒரு வாச்சம் பிரவதந்தி. அவளுக்கு விசேஷம், அவ பேசுவா, அழகான பேச்ச பேசுவா. புஷ்பிதாம் வாச்சம், பூத்து குலுங்கக்கூடிய அந்த செடியோ மரமோ எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா, பாக்குறதுக்கே அழகா இருக்கும். அத போல ரொம்ப அழகான பேச்சு பேசி மயக்கிடுவா. அதான் நம்மளுடைய புத்தியை கெடுத்து வேற வழியில செலுத்தி விடுவா. இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இழுத்துருவா. ஆனா இழுக்கிறவா யாரு? அவிபஷ்சிதா, அவிவேகிகள். விபஷ்சித்தனா இங்க விவேகி ஞானி. அப்படி இல்லாதவர்கள் இவா என்ன மாதிரி பேச்ச பேசுவா அப்படின்னு கேட்டா வேதவாத ரதாக. வேதத்திலே சில இடத்திலே பிரசம்சை பண்றதுக்காகவோ இல்லை இதை பண்ணினா வசதி அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காகவோ பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் அர்த்தவாத ரூபமாக. இந்த புத்திசாலிகள் இருக்காளே அவிவேகிகள், இவா என்ன அதை கெட்டியா பிடிச்சிருவா. அதுதான் கரெக்டு அப்படின்னு, அதுதான் வாஸ்தவம்னு. எதுக்காக வேதம் சொன்னதுங்கிறத கவனிக்க மாட்டான். சொல்லியிருக்கா இல்லையா, அதான் கரெக்ட், வேதம் சொல்லிட்டோ இல்லையோ அப்படின்னுடுவான். அவ என்ன பண்ணுவாளாம், இதுக்கு மேல புருஷார்த்தம் கிடையாதுப்பான்னு உனக்கு சொல்லிடுவான். நானிய தஸ்தி இதி வாதினஹா. இத பாரு, ஸ்வர்காமோ எஜேத, பசுகாமோ எஜேத, புத்திரகாமோ எஜேத, கிராமகாமோ எஜேத எல்லாம் வருது பத்தியா வேதத்துல. நீ என்ன கேட்டாலும் இங்க உபாயம் சொல்லியிருக்குப்பா வேதத்துல. நீ என்ன ஆசைப்பட்டாலும் அந்த ஆசைக்கு உபாயம் இங்க இருக்கு. பல பல யாகங்கள் விஷயத்தை இப்படி கூட இருக்கு. மற்ற யாகங்கள்லாம் சொன்ன பலத்துக்கு மாத்திரம்தான் சாதனமாகும். ஆனா இந்த ஜோதிஷ்டோம யாகம் இருக்கே, சர்வேபியோ ஜோதிஷ்டோமஹா, எல்லா பலத்துக்கும், சொல்லாத பலத்துக்கும் இது சாதனமாகும். அதே மாதிரி சர்வேபியோ தர்ஷபூர்ணமாசு, தர்ஷபூர்ணமாச யாகத்தை எந்த பலத்தை வேணாலும் குறிச்சு பண்ணலாம், அது அனுஷ்டானம் பண்ணலாம், அது சித்திக்கும் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதுல இவாளுக்கு பெரிய ஆசை உண்டு. என்ன சொல்லுவா, நான்யதஸ்தீதி வாதினஹா, இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாதுப்பா, ஏவோ மோட்சம் சொல்லிட்டு போகாதே, மோட்சமும் இல்லை ஒண்ணும் இல்லை, நீ அதுல போய் ஏமாந்து ஒண்ணு பலம் கிடைக்காம வெறும் நிக்க போற பாரு அப்படின்னு சொல்லுவா.
காமாத்மானஹா ஸ்வர்க பராஹா. இவாளுக்கு ஆசைதான் ஒண்ணு, எப்போதும் ஏதாவது ஒரு பலத்தை அடையணுங்கிற ஆசை தான் இவாளை பூரா வியாபிச்சுட்டு இருக்கு. அதனால காமாத்மாக்களா இவா இருக்கலாம். இவாளுடைய அந்தஸ்கரணம் பூரா ஒரே காமம் நிறைஞ்சு கிடக்கு. அதனால அது வேணும் இது வேணும்னு ஆசைதான். அதான் காமஸ்வபாவாக. அப்பேற்பட்ட ஆசை நிறைந்தவர்கள் ஸ்வர்க பராகா. எல்லாத்தையும் விட பெரிய புருஷார்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்வர்க்கம்னு விடுவா. அதுக்கு மேல என்ன எனக்கு தெரியாது இவாளுக்கு, இவா புத்திக்கு அது ஏறாது. அதனால ஸ்வர்க பராகா, எல்லாத்தையும் விட பெரிய புருஷார்த்தம் ஸ்வர்க்கம் அப்படின்னு எண்ணம் கொண்டவர்கள். இவா சொல்றபடி கேட்டோம்னா என்ன ஆகும் தெரியுமா? ஜன்ம கர்ம பலப்பிரதாம், ஜன்மாங்கிற கர்ம பலத்தை கொடுக்கும் இந்த வழி. கர்மாவால தானே, கர்மாவுக்கு பலமா தானே உத்தர மேற்கொண்டு ஜென்மா வருது. இது முடிஞ்சு போச்சுன்னா, இந்த ஜென்மால ஆயுசு முடிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் பிறக்க வேண்டியிருக்கே. அதுக்கு என்ன காரணம்? அது கர்ம பலம். அது இவன் பண்ணின கர்மாவுக்கு பலம் அது, அடுத்த ஜென்மா எடுக்கிறதுங்கிறது. இப்ப இவா சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழியில போனால், இவா சொல்லக்கூடிய பேச்சு, இவா பேசக்கூடிய பேச்சு நமக்கு ஜன்ம கர்ம பலப்பிரதா. ஜன்மாங்கிற கர்ம பலத்தை கொடுக்கக்கூடியது, மறுபடியும் ஜென்மாவை கொடுக்கக்கூடியது. அது மாத்திரம் இல்லை, கிரியா விசேஷ பகுலாம். இவா சொல்லக்கூடிய அந்த மார்க்கமானது எப்ப பார்த்தாலும் நிறைய பண்ணிட்டே இருக்கணும், அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்கணும், நிறைய அனுஷ்டானம். கிரியா விசேஷ பகுலாம். இப்பேற்பட்ட வாக்க வா சொல்றா. இவா சொல்லக்கூடிய வாக்கானது போகைஸ்வரிய கதிம் பிரதி, அதாவது அது எதை நோக்கி இருக்கு, எதை குறித்து இவா பேசுறா அப்படின்னு சொன்னா, நிறைய போகங்கள் அனுபவிக்கணும், நிறைய ஐஸ்வர்யங்கள் தனக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை அழகா சொல்லி இப்ப என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல ஒன்றும் புருஷார்த்தம் இல்லை, நீ பாட்டுக்கு மோட்சம் போகாதே அப்படின்னு உபதேசம் பண்ணிவிடுவான். அவ கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத இங்க சொல்றார். அதாவது அவ சொன்னத்துல யாருக்கு முமுட்ச இல்லையோ, அவ கர்மானுஷ்டானத்துக்கு மாத்திரம் அதிகாரியோ, அவா விஷயத்துல இவ சொல்றத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா மோட்சம் வேணும்னு ஆசைப்படுற அந்த முமுக்ஷு இருக்கானே, அந்த முமுக்ஷுவை பார்த்து இப்ப சுவாமி என்ன சொல்றாருன்னா, அவ சொன்னதை கேட்காதப்பா அப்படிங்கிற. அவ பேசுறது அழகா பேசுவா, ஆனா அவ சொல்லப்படி நீ போனேன்னா உனக்கு மோட்சம் வராது, பந்தம் தான் வரும். புரியுறதா? அதனாலே நீ அந்த பக்கம் போகாதே. போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா அபஹிருத சேதசாம் விவசாயாத்மிகா புத்தி சமாதௌ ந விதீயத்தே. இவா கிட்ட போய் நீ மோட்சத்துக்கு என்ன வழின்னு கேட்டுன்னு போகாதே. ஏன்னா இவ போகைஸ்வர்ய பிரசக்தாக, போகத்திலையும் போகத்தை அடையணும் அப்படிங்கிற அந்த போகத்துல இவா ஈடுபட்டவர்கள், ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக தத்பரமாக இருக்கிறவர்கள். இப்பேற்பட்டவாளுக்கு இந்த ஆசையே அவளுடைய புத்தியை அபகரணம் பண்ணி வச்சுக்கிட்டான். அதாவது புத்தியை அப்படியே அபகிருத்த சேதசாம்னு சொன்னா, அவ புத்தியை அப்படியே வேலை செய்ய விடாம ஆவரணம் பண்ணி வச்சிருக்கு. ஆச்சாதித விவேக பிரஜானம், விவேகமான ஞானத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அவ புத்தியை மறைச்சு வச்சிருக்குது. எது? இந்த ஆசையானது, போகேஸ்வரிய பிரசக்தி. அதனால இவாளுக்கு இந்த விவசாயாத்மிகா புத்தின்னு நான் சொன்னேனே, இது இவாளுடைய சமாதின மனசு, இவாளுடைய மனசுல அந்த புத்தியே வராது. அதாவது மோட்சத்துக்கு சாதனமான ஆத்ம தத்துவ ஞானமோ, அந்த ஆத்ம ஞானத்தை அடையறதுக்கு உபாயமான கர்மயோக அனுஷ்டானமோ, அதான் பலத்துல ஆசை வைக்காமல் ஈஸ்வரார்ப்பண புத்தியா அனுஷ்டானம் செய்யக்கூடிய ஒரு புத்தியோ விவசாய புத்தின்னு சொல்லப்பட்டதே. இந்த விவசாய புத்தி இப்பேற்பட்டவாளுடைய மனசுல என்னைக்குமே வராது. விசேஷமா அந்த சொர்க்கம் வேணும், இது சொர்க்கம் வேணும், அது வேணும், இது வேணும்னு ஒரே ஆசை நிறைந்த மனது உள்ளவர்கள், இப்பேற்பட்ட மனசுல அந்த புத்தி வரத்துக்கு இடம் இல்லை. அதனால விவசாயாத்மிகா புத்தி சமாது ந விதீயத்தே. இவ்வளவு தூரம் எதுக்காக சொல்றாருன்னு சொன்னா, இது எல்லாம்
விவசாயாத்மிகா புத்தின்னு சொன்னோமே, அந்த சாங்கிய புத்தி, யோக புத்தி, அதுதான் நமக்கு மோட்சத்துக்கு ஒரே வழி, அதுதான் உசத்தி அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக சொல்லப்பட்டது. இதை விட்டுட்டு நீ வேற வழிக்கு போயிடாதே, அதுல போய் தாத்பரியம். இப்ப இந்த கர்மானுஷ்டானம் இருக்கே, இதை யோகமாக அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதாவது பலத்துல ஆசை வைக்காமல் செய்யணும்னு, கர்மயோகமாக அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணணும்னு. இந்த அனுஷ்டானத்திலையும் பகவானுக்கு தாத்பரியம் இருக்கு. ஏன்னா இதை அனுஷ்டானம் பண்ணலேன்னு சொன்னா இவன் அந்த சாங்கிய புத்தியை அடைய முடியாது. ஏன்னா இவனுடைய புத்தியிலே ஒரு சுத்தி வரத்துக்கு இந்த கர்மானுஷ்டானம் தான் தேவைப்படுறது. இதை பத்தி 18ஆம் அத்தியாயத்துல யஜ்ஞோ தானம் என்ன பாவனானி மனிஷினாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தபஸ்சைவ யஜ்ஞோ தானம் தபஸ்சைவ, யஜ்ஞம் தானம் தபஸ், இந்த கர்மாக்கள்லாம் கர்மயோகமாக அனுஷ்டானம் பண்ணும்போது அந்த அனுஷ்டானமானது நம்மளுடைய புத்தியை சுத்தப்படுத்துகிறது. புத்தி சுத்தமாக ஆனால் ஏற்கனவே சொன்னபடி அதுல தத்துவம் புரியும். தத்துவஞானம் வந்ததுனால் அஜ்ஞானம் நிவர்த்தியாகும். அஜ்ஞானம் நிவர்த்தி ஆச்சுன்னா அதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்றது. ஆகையாலே அதுக்காக பிரயத்தனம் பண்ணணும். அனாவசியமா இந்த வாக்ஜாலத்துல போய் மாட்டிக்காதே அப்படின்னு சொன்னார். 44வது ஸ்லோகம் முடிந்தது. இதுக்கு மேல உள்ளதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.